மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி டிப்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். எல்லாருக்குமே வந்து என்னென்ன படிக்கிறதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. பட் யாரையுமே வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுடைய படிக்கிறது இருக்கிற பிரச்சனையை பற்றி யாருமே வந்து பேசுகிறதில்ல. ஸோ அதனால தான் வந்து நம்ம இப்போது அதுக்குடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி டிப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில் நான் ஒரு கமெண்ட் படிக்கிறேன். நானும் வந்து எவ்வளோ நாளாக இந்த விஷயத்த நான் யோசிக்கவும் இல்லை. உங்களில் எவ்வளோ பேர் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து இந்த டைமில் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாகவே வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க மேக்ஸிமம் வந்து சயின்ஸை கொஞ்சம் ஒமிட் பண்ணிடுவாங்க. ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அது வந்து கொஷின்ஸ் கம்மி அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டேஸில் சுத்தமாக கொஷினே இல்லைன்னு சொல்லி வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. நானும் வந்து அதை ஒமிட் பண்ணவன் தான். பட் இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு 2 போஸ்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து நடக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து நடக்கும். அதில் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் ஜிகேக்கு ஈக்குவலாக வந்து சயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன டவுட் அப்படின்னா, இப்போது சயின்ஸ் கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நானும் வந்து திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சில நண்பர்கள்லாம் பேசி பட் என்ன தான் பண்ணலாம், இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இது வரையும் ஒரு சிலர் வந்து சயின்ஸ் நிறையா படிச்சிருக்கலாம், ஒரு சிலர் இது வரையும் சயின்ஸை தொடாமல் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த இந்த கொஷின் பற்றி, அதாவது இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் வந்திருக்கு, சயின்ஸ்லேருந்து கொஷின் வருமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருந்திருக்கலாம், சரிங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை எப்பவும் போலவே வந்து கேட்கல அப்படின்னா ஓகே. ஒரு வேளை இந்த ஃபாரஸ்ட் வாட்சரும் ஃபாரஸ்ட் கார்டும் வந்ததுக்காக ஒரு 10 கொஷினை முன்னால் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமமாயிடும். இதுவரையுமே டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சு கொண்டு வந்தாலும் அந்த சேஞ்சு தனியாக தெரியுற மாதிரி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூனிட் 8-9 வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா யூனிட் 8-9 படித்தாவே பாஸ் ஆகிடலாம் போல் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ கொஷின்ஸ் அதில் வச்சாங்க. ஸோ அதனால் இந்த டைம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுக்காகவே வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து என்னோடய அனாலிசிஸ் தான் சொல்கிறேன். எல்லாருமே அனாலிசிஸ் தான் சொல்ல முடியும். நான் டிஎன்பிஎஸ்சி அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்கிறேன். பட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஷின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இதுவரையும் வந்து 7 கொஷின் 8 கொஷின் கேட்டிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 கொஷின்னாலும் சேர்ந்து வரும், சரிங்களா? இந்த முறை வந்து சயின்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு டாக்டில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி எப்பவுமே. அதனால தான் நீங்கள் அவன் இதில் கேட்குறான்னு எதை படிப்பீங்க, இதை விட்டுட்டு அடுத்து கேட்பான். சயின்ஸ் படிப்பீங்க, சோசியல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், இந்த மாதிரி குளறுபடி பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதனால் எப்பவுமே எல்லாத்தையுமே படிச்சுட்டு போகிறது தான் வந்து சேஃப் இப்போ இருக்கிற சூழ்நிலை. சரி, ஓகே, இருக்கிறதே 3 மாதம், இதில் வந்து மற்றதை ரிவிஷன் பண்ணுவோன்னா சயின்ஸ் பண்ணுவோன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கும், சரிங்களா? நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதுவரையும் வந்து எதுவுமே நீங்கள் வந்து படிக்கலை, சயின்ஸை தொடவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 9th 10th சயின்ஸை மட்டும்னாலும் கவர் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? 9th 10th சயின்ஸை மட்டும் கவர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பயாலஜியை நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? இது வரை நீங்கள் தொடவே இல்லை, வேறு வழியே இல்லை அப்படின்னா 9th 10th பயாலஜியை நல்லா படிச்சுக்கோங்க. 6th to 10th புக் பேக் கொஷினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க, பாக்ஸ் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அதுவும் அவங்க சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பயாலஜியில் தான் அதிக கொஷின்ஸ் வருது. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 2 கொஷின் எப்போ போல் கேட்டுறாங்க, மீதி எல்லாத்தையும் பயாலஜியில் தான் வைக்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரும் பயாலஜி ரிலேட்டடாக வர்றதுனால மேக்ஸிமம் கொஷின்ஸ் பயாலஜியில் இருக்கும். மேபி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலும் கொஷின்ஸ் வரலாம், சரிங்களா? பட் ஆனால் சரி, ஓகே, இது வந்து எதுவுமே படிக்காதவங்களுக்கு இல்லை சார், நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், இதுக்கு வந்து என்ன கம்ப்ளீட்டாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். நீங்கள் படிக்கணும்னா அதாவது சேஃப் ஜோனுக்கு ஓரளவுக்குனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லிடுறேன். 6th to 10th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியை நல்லா படிச்சுக்கணும். புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. ஃபஸ்ட்டு புக் பேக் படிங்க, பாக்ஸ் கொஸ்டின் படிங்க, சிலபஸ் கவர் ஆகிற யூனிட்ஸ்லாம் எது எதோ அது படிங்க.
சிலபஸ் கவர் யூனிட்ஸ்லாம் எது எதுன்னு நான் சொல்லிடுவேன். பட் ஆனால் நான் சயின்ஸ் ஒமிட் பண்ணிட்டு படித்து வந்ததுனால எனக்கு கொஞ்சம் அதை பற்றி ஐடியா இல்லை. மற்ற சேனல்ஸில் இருக்கும், நீங்கள் அதுவும் தெரிஞ்சுங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ 6th to 10th புக் பேக்கு, பாக்ஸ் கொஸ்டின், கவர் ஆகிற யூனிட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு பயாலஜி படிங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிங்க. இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா 11th 12th இருக்கிற இந்த டாப்பிக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்கிற புக் பேக் கொஸ்டின், அந்த யூனிட்ல இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின், இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. முடிஞ்ச அளவு கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு இதனால தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் படி இந்த டைம் சயின்ஸில் ஒரு 10 கொஸ்டினுக்கு மேலே வரும் அப்படிங்கிறது தான் என்னோட கெஸ். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கிறத அவங்க யோசிப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் யூனிட் 8, 9 வந்தப்போ எப்படி அதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதனால் எதுவும் கொடுக்க வாய்ப்பு உண்டு. மினிமம் நான் சொல்கிறத படிச்சுட்டு போங்க. இல்லை 9th 10th சயின்ஸ்னாலும் படிச்சுக்கிட்டு 6th to 10th புக் பேக் கொஷின், பாக்ஸ் கொஷினாலும் படிச்சுட்டு போங்க, சரிங்களா? எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் சறுக்கிடக்கூடாது அப்படின்றக்காக நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இதை சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கேட்கலன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் கேட்டு உங்களுடைய வாழ்க்கை வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல அந்த கமெண்ட் பண்ண நண்பருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பல்வேறு நீங்கள் வேணால் நினச்சிருக்கலாம், பட் நான் திங்க் பண்ணவே இல்லை. காலையிலேருந்து தான் எனக்கு அந்த டவுட்டே வந்துச்சு. ஸோ கமெண்ட் பண்ண நண்பருக்கும் நன்றி. நீங்களும் சேஃப் ஜோனில் படிச்சுட்டு போய்க்கிங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுச்சுனாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.